சக்கம்பட்டி சக்கம்பட்டியில் இந்த வெள்ளச்சாமி சமந்தனாக பிறந்தாள். எப்படி ஒரு பேருபுகளோடு வாழ்ந்தேன், எப்படி எல்லாம் புகழோடு இன்னைக்கு வளர்ந்தவன் தெரியுமா? சரி சாமி. அடடா ஒருத்திக்கு ஒரு மகனா, நான் ஒருத்திக்கு ஒரு மகனா, இந்த சண்டாள வெள்ளச்சாமி ஓவியம்மா பிறந்தவனா. ஒருத்திக்கு ஒரு மகனா, ஒருத்திக்கு ஒரு மகனா, ஓவியமா பிறந்தவனா. அண்ணன் சம்பாகி வெற்றெடுத்த சம்பாகி வெற்றெடுத்த நான் செல்லமாக வெள்ளச்சாமி. செம்பாகி வெற்றெடுத்த செம்பாகி வெற்றெடுத்து அண்ணன் சேதுபதி வெற்றெடுத்த சேதுபதியின் கடத்த அந்த கல்லர் மகே காரக்குடு காரக்குடு காரக்குடு
அந்த தெய்வம் நீ உட்கார்ந்த இடத்துல நான் ஆடுறேன், எனக்கு அது சந்தோஷம். ஆட உருண்டை கீழே தள்ளி அந்த பொண்ணை மாணவங்க படுத்திடக்கூடாது. நீ உட்கார்ந்து ஆடு சாமி. உட்கார்ந்து கூட நீ ஆடு, எனக்கு அது போதும். மண்டிட்டு ஆடு. ஒரு நீதி இந்த இல்லையில் இருந்து நான் தெரிஞ்சுக்கிறத அழைக்கிறேன். சரி. அதனுடைய சிறப்பு என்னன்னா, இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி தொட்டு வந்தவங்க சரி கண்ணிகளையாத பொண்ணு கிட்ட வந்தாத்தான் இந்த அடையாளம் உனக்கு. சரி இப்படிப்பட்ட ஆளுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு ஆமாங்க. அதுதான வழக்கம். ஆமா. இந்த நாடக கதைகளை அது வரணும். அப்படிப்பட்ட ஆள் இருக்குதா பாக்கலாவா? சரி. காணப்பொருள் எடுத்துக்கிட்டு சரி கமதாரி கிட்ட கையில தூக்கிக்கிட்டு அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள வேட்டைக்கு போக நேரம் இல்ல. ஏன் செண்டாளி வெள்ளையம்மா கிட்ட பேச நேரம் இல்ல. எந்த அளவுக்கு குடிபோதையில் போவேன் நான். எப்பேற்பட்ட ஒரு குடியாரம் பண்ண தெரியுமா? சண்டாள சாராயம்மா 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 வெள்ளச்சாமி சொல்லி அழைச்சேன். வெள்ளச்சாமிக்கு 2-3 பேர் இருந்தா. சரி. வெள்ளையம்மா அன்னைக்கு கண்ணிகளியாத வயசுல சரி பள்ளத்துல மாங்கலிய வழியாத பருவத்துல நம்ம பார்த்து பேசி பழகி விரும்பி போனோம். வாழணும் நம்ம எங்கூட கைபிடிச்சு ஓடி வந்த. சரி சாமி. ஆனா அன்னைக்கு நம்ம வாழ்க்கை வாழ முடியாம மங்களையா அழிஞ்சு போனோம். சரி. அழிஞ்சா நம்மளுடைய நீதி அவச அழிஞ்சு போகலடி. அந்த மதுரை பாண்டுமணி இருந்து நம்ம கலைக்கல் கொடுத்த வாழ வச்சு கொண்டிருக்கிறார். சரி. அது மெயின்னா உனக்குன்னு இருக்கிற ஆளு எங்க ஓடிவா கண்ணிகளையாத பருவத்துல எப்படி ஒண்ணு நான் பார்த்தனும். எப்படி சாமி? அப்படி இருக்கிற ஆளு தொட்டிருந்தீங்கன்னா சபைக்கா ஓடிவா சீர் போட்ட நேரம் வந்துருச்சு. இல்லையமா வாடி வெளிய ஓடிவா சாமி. அடி உனக்கு அருப்பு கொட்ட திருப்பத்துரா அருப்பு கொட்ட திருப்பத்துரா சண்டாளி வெள்ளையம்மா வெள்ளையம்மா உனக்கு அச்சரிச்ச சாயத்துள்ளா சாலையில 2 மரம் நம்ம ஒரு சாலையில 2 மரம் சண்டாளி வெள்ளையம்மா உனக்கு சமத்தாரே வச்ச மரம் 2 மரம் நம்ம ஒரு சாலையில 2 மரம். சண்டாளி வெள்ளையம்மா அடி வெள்ளை உனக்கு சமத்தாரே வச்ச மரம் இல்லையா? அடி அருப்பழைய சண்டாளி திருப்பத்துரா
இன்னைக்கு இந்த வெள்ளேம வெள்ளச்சாமி நீர் இருக்க காரணம் அந்த புத்தங்குடி வீடு ஊரடை கரையோரம் அந்த சங்க மதுரை இண்டமனத்தில வந்திருக்கிறானே மதுரை பாண்டி அந்த தாய் மதுரை மீனாட்சிக்கு மொட்டை கோவில காத்த புத்தங்குடி பாண்டி உன் தள்ளாவளத்து சீம தமக்கடி மைதான தெல்லையை விட்டு முன்னுடைய மதுப்பாரி ரோட்டு துப்பாரி போட்டத்திற மையனா உன் நீதி தொட்டு இருந்தா உன் பேரை சொல்லி அழைக்கிற வேளையில ஆடாத போய் ஆடு ஓடாத போய் ஓடி உன் நீதி இருக்கிறாள் யாரும் காட்டி கொடுறாங்க நம்ம மச்ச வச்சால மிச்ச வைக்க கூடாது. சரி, அது யாரு இருந்தாலும் சரி. ஆமா, நம்ம நீதி விளங்கணும்னா ஆளை எழுப்பி விட்டா தான் தெரியும். ஆளை மறைச்சு விட்டா தெரியாது. பார்க்கலாம். ஓடி வாண்டி, நீ வந்து ஆளை விடுறா. ஓடி வா. இல்ல கைதட்டி குலவ சத்தம் விடுங்கம்மா. கைதட்டுங்க. மனசுக்காக வாண்டிகளாக அந்த ஆளை கண்டுபிடிக்கணும்னா அவர் வந்து வந்தா முடியும். ஆமா சார். ஓட வாண்டி. உனக்கிடத்துக்கிறமா நேரமடா சங்குடாதா உனக்கு நேரமடா சங்குடாதே உனக்கு வடக்கு விழுந்த சடா அடிமுடி உனக்கு வடநாடு கைபுரம்மா உனக்கு வாய்க்காரா மஞ்சமத்த வாய்க்காரா மஞ்சமத்த உள்ளாத வாண்டி உனக்கு வரப்பள்ளா தலையடடா வாய்க்காரா மஞ்சிமத்தே உள்ளாத வாண்டி உனக்கு வரப்பள்ளா தலையடையா கோட்டகைய திருமதிர சாமி திருமதிர மாட்டி
அறியாத வயசு தெரியாத கண்ணிகளையாத பருவத்துலதான் அந்த பொண்ணு வெள்ளையம்மா வெள்ளச்சாமி விரும்பி கட்டை எழுஞ்சாங்க. சரி சாமி. அவர் நீதி அப்படிப்பட்ட பொண்ணு கிட்ட வந்தாத்தான் சீர் உண்டு. சரி. ஏன்னா அந்த அடையாளம் சும்மா கொடுத்துட முடியாது. எப்படி முடியும்? கட்டுகளத்தோட 1000 பேர் ஆடி வந்துடலாம். என்ன தின்னுட்டு போடாதீங்க கொஞ்ச நேரம். எதுக்காக அழைச்சிருக்கிறேன்னா, இந்த நாடகத்தினுடைய சிறப்பு இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி நம்மள போன்ற சராசரி ஒரு மனுஷனா பிறந்தவங்கதான். சரி சாமி. சாதி விட்டு சாதி விரும்பினால யாரும் ஏத்துக்கல, ஓடி போய் இந்த வெள்ளையம்மா அண்ணங்க எல்லாரும் போய் விரட்டி போய் வெட்டி கொண்டுட்டாங்க. சரி, அழிச்சுட்டாங்க. வெள்ளையம்மான மாண்டு கட்ட ஏறிட்டான். யார நம்பி போனாக? பாண்டிய நம்பி. சரி, அவர் இருந்து உசுர நம்மளை காப்பாத்தணும் தஞ்சை கேட்க போனவங்க. சரி, ஆனா அவர் இடத்துல போய் இவங்க அழிஞ்சிட்டனால பாண்டி விடல. மீண்டும் அவருடைய ஆபசத்தை உயிரெழுப்பி இடதுகால் பெருவர்கள் ஐக்கியம் செய்தார். சரி, அப்படி ஐக்கியம் செய்கிற வேளையில இந்த பாண்டி மணி இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி கிட்ட வரத்தை கொடுத்தார். இன்னைக்கு வாழ வேண்டிய வயசுல நீங்க வாழ்விழந்து வந்தீங்க. அதுபோல இந்த உலகத்துல எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ வரமில்லை நீங்கிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு 16 செல்வங்கள் இருக்கணும். இந்த புத்திர வரங்கிறது முக்கியமான ஒரு செல்வம். உண்மைதாங்க. அப்படி குழந்தை இல்லாம எத்தனை பேர் கண்ணீர் மல்லிகை நம்மளுடைய ஆலயத்தை தேடி வர்றாங்க. தாலி பிச்ச வேணும் மடியேந்தி வர்றாங்க. அது போன்று இல்லைன்னு நினைக்கிற குடும்பத்தை நீ தொட்டு இருக்கணும். என்னைக்கு இந்த குடும்பத்தை விட்டு நீ பிரிக்க நினைக்கிறீங்க, சரி, அவங்க கேட்கிற வரத்தை கொடுத்துட்டு விலகுடா. நீங்க கொடுக்கிற எந்த வரமா இருந்தாலும் இந்த பாண்டி நாவலுக்கு பழிக்க செய்கிறேன்னு சரி சத்திய வரத்தை கொடுத்தாரு. சரி சாமி. ஒரு மனுஷனா பிறக்கிறோம், இயல்பு இறக்கிறது. நாளைக்கு இறந்து போட்டா தெய்வ நிலை அடைய முடியுமா? எப்படிங்க முடியும்? அபகடஞ்சாக. அதுக்கு காரணம் இருக்குது. ஓடிப்போன 3 நாளைக்கும் கண்ணி கழியாம சத்திய நீதியோடு இருந்தாங்க. தாளிங்கிற ஒரு இல்லற வாழ்க்கையில அவங்க வாழல, தாலி கட்டிக்கிறல. இந்த வெள்ளச்சாமி கட்ட வெந்தவுடனே மாண்டு உடன்கட்ட இருந்தார். அந்த நீதிக்காகத்தான் பாண்டி இலக்கியம் கொடுத்தார். அதுக்காகத்தான் தாலி கட்டியாத பொண்ணு கிட்ட அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி மதுரை பாண்டிமணி அருள் வந்துருச்சுன்னா சரி, இந்த வெள்ளென்ற அடையாளத்தை கொடுத்த வெள்ளையம்மான்ற சீர் போட்டுவோம். சரி, ஏன்னா அவங்களுக்கு உருவம் கிடையாது. எரிஞ்சிருச்ச கட்டையில அவங்களோட நீதி இந்த அடையாளம் வெள்ளு சீருதான். அந்த சீர் வாங்குறதுக்கு தான் கண்ணு இழையாத பொண்ணுக்கு